வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் சித்திர அமாவாசை முடிஞ்சாலும் அமாவாசை சூத காலமானது இருக்குது. ஸோ அமாவாசையுடைய சூத கால பலனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம், எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்தில் சமீபத்தில் தான் தமிழ் புத்தாண்டு பிறந்தது, ஏப்ரல் 14. ஸோ ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மாதம் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திர மாதம். அந்த சித்திர மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் நாள் தற்போது ஏப்ரல் மாதம் வர இருக்கு. ஏப்ரலுடைய 17ஆம் தேதி தான் அந்த ஸ்பெஷல் நாள். அன்னைக்கு என்னன்னா சித்திர மாத அமாவாசை. இந்த அமாவாசை நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம். சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி எப்படி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுதோ அதுபோல தான் சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை சித்திர அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கிரகங்களால் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. அதாவது சில சம்பவங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாக நடக்க போகுது. இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் யாராலும் தடுக்க முடியாது, ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி அமைகிறது. ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதற்கேற்ப நாம் உஷாராக இருக்கலாம். அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் உஷாராக இருக்கணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த பலன்களையும் பரிகாரங்களையும் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். முதல்ல சித்திர அமாவாசை பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. சித்திர மாதத்தில் அமாவாசை தினமானது 17/4/2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வர இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருளை கொண்டு நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த வீடியோவோ. இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பண ஓலை. கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தாலும் யாரிடமாவது சொல்லி இந்த பண ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பண படையல் வழிபாடுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு முடித்திடுங்க. அப்புறம் குலதெய்வத்தை வேண்டி பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சும தீர வேண்டும் என்று எழுதுங்க. திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும்னு எழுதுங்க. வேலை கிடைக்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இந்த மாதிரி குறிப்பிட்ட எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை எழுதுங்க. இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில் எழுத வேண்டும். முக்கியமான குறிப்பு, எழுதாத பேனாவில் பண ஓலையின் மேல் எழுத வேண்டும். நீங்கள் எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ எழுதாத பேனாவுக்கு பதில் வேப்பங்குச்சி, நெல்லி மரத்து குச்சி, மாதுளை மரத்து குச்சி, இது போல ஏதாவது மரக்குச்சியை பயன்படுத்தி கூட அந்த பண ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி பூஜையில் வைக்கலாம். அமாவாசை அன்னைக்கு இதை பண ஓலையில் வேண்டுதல் எழுதி பூஜையில் வைக்க வேண்டும். அடுத்த 15 நாட்கள் அந்த ஓலை பூஜையில் இருக்க வேண்டும். பௌர்ணமி திதி வரக்கூடிய அன்னைக்கு அந்த பண ஓலை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பண ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த அமாவாசை நாளில் இரவு 9 மணிக்கு மேல் அந்த பண ஓலையை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்பில் கொளுத்து விட வேண்டும். இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எடுத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம், ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன்.
பண ஓலை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே இந்த பரிகாரம் சொல்லியிருக்க. இந்த வருடம் சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் வந்தடையும். இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறிட்டிங்கன்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் தவற விடாமல் இந்த அமாவாசையில் பரிகாரத்தை செய்து கண்டிப்பாக பயன் பெறுங்க. ஆனால் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா உங்களுக்கு பரிகாரம் பலிக்காது. இப்போ உங்களுக்கான பலன்களை வாங்க பார்க்கலாம். சித்திரை அமாவாசையில் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன், விரிவாக தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் விசாக 4ஆம் பாதம்ல பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்வீங்க. அதோடு இந்த அமாவாசையில் பண தேவை உங்களுக்கு உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கோ. வாகன யோகமானது கிடைக்கோ. எழுத்து வகையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். ஸோ எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரோ. வெளியூர் பயணம் செல்வது நேரோ. தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கோ. தனலாபம் அதிகரிக்கோ. சிறப்பான பலன் இந்த அமாவாசையில் கிடைக்க பெறுவீங்க. புதிய பொறுப்புகள் சேரோ. மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு அமாவாசை பலனாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட் அனுஷமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கடின உழைப்போ மனதைரியம் உடைய அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அமாவாசையில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். பணவரவு கூடும். வீண் அலைச்சல் திடீர் கோபம் உண்டாகலாம். காரிய வெற்றி தரும். மதிப்பு அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவன் நல்லபடியாக முடியும். பணியாளர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கு. வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையோ. மறைமுக எதிர்ப்புகள் நீங்கோ. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கோ. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். காரிய வெற்றி பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டியது வரும். உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் நன்மை ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் அடைவீங்க. மேலிடத்தின் மூலம் உங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும். உங்களுக்கு அமாவாசையில் இப்படி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த நேரத்திலும் அனைவருக்கும் உதவக்கூடிய இயல்பு உடைய கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அமாவாசையில் விருப்பங்கள் கைகூடும். பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகளை ஈடுபடுவீங்க. நிகழ்ச்சிகளை அனுகூலம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். பணவரவு குறையும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம். பணியாளர்கள் எந்த வேலையை செய்யும் முன்பு அது பற்றி அதிகம் யோசிக்கணும். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். பெண்களுக்குரிய காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் பண தேவை உண்டாகலாம்.
மெயினாக உங்களுக்கு மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். ஸோ திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்துக்கு உதவும். ஸோ திறமையோடு நிகழ்ச்சிகள் கூட செய்ய முடியும். இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு அமாவாசை பலன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த அமாவாசை பலன் பரிகாரங்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.